அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பதிவேற்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள சம்மேளன நிர்வாகிகளுக்கும் இணைக்கப்பட்ட சங்கங்களோட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் விருந்தினராக வந்த திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கும் இசை கலையுடைய நிறுவனர் சார் கரஸ்பாண்டன்ட் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் தானு சாருக்கும் வருள்பதி சாருக்கும் நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு தர்வேஷ் சாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கவனத்தட்டு ஒரு ஆளுங்க நிற்பார். அதனால் சுருக்கம் எல்லாருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நாங்கள் எங்களோட பணியை பண்ணோம். 2-3 விஷயந்தான் இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு 25 பேர் தான் இப்போ நம்ம மந்த்லி உதவி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை எப்படியாவது ஒரு 100 பேர் ஆக்கணுங்கிறது தான் என்னோடய முயற்சி. அதில் இப்போ முதல் முயற்சியாக திரு ஐஸ்வரி கணேஷ் சார் மூலம் ஒரு 50 பேருக்கு ஏற்றிட்டோம். அதனால் ஒரு 75 ஆகிடுச்சு. அதனால் இன்னும் இவருக்கு இது பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்நாத் சார் சொன்ன ஒரு விஷயம், உண்மையிலே 2 விஷயம். ஒன்று இந்த 1 லட்சமாக குறைஞ்சபட்சம் ஆக்கணுங்கிற முயற்சியை நிச்சயமாக ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நிறைவேற்றத்துக்கு உண்டான உறுதியை நான் இங்கே கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஏன்னா பொறுப்பில்லாத பலன் இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்காது. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் ஊர் விதைக்கும் போது நான் ஊருக்கு போயிடுவேன். அறுவடை பண்ணும்போது மட்டும் நிலம் காஞ்சி தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த 1 லட்சமாக எப்படி ஆக்க முடியும்? இப்போ நம்ம மெம்பர் ஆக்கும்போது 2 லட்சம் கேட்டால் 2 லட்சம் கொடுத்து மெம்பர் ஆனவங்க ஒரு 10% தான். 50,000 வாங்கிறதுக்குள்ளே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாமிநாத் சார் சொன்னார் இல்லையா, அங்கே மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு நான் சாமிநாதன்கிட்ட 100 ஃபோன் பண்ணோம். எங்கள் ஆள் எப்படியா கொஞ்சம் மெம்பர் ஆக்கிடுங்க. இல்லை சார், நான் 5 லட்சம் ஆக்கிட்டேன் சார். 5 லட்சம் கொடுக்குறேங்க, நான் மெம்பர் ஆக்குங்கன்னா இல்லைங்க, ஒரு 41 வயசு ஆயிடுச்சு. இது மாதிரி அவ்வளோ கண்டிஷன் வச்சு தான் அவங்க மெம்பர்ஷிப் ஆகணும். ஆனால் நாங்கள் 2 லட்சம் எங்கள் ஃபீஸ், நீ 50,000 கட்டினா போதும் வாங்கன்னா கஷ்டம். அது கொடுத்து கூட ஆக முடியாது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் அவ்வளோ குறைவாக இருக்குது. அதனால் ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா, நம்ம விரைவில் அதாவது 100 நாட்களுக்குள்ள சங்க வழி சம்பளத்தை நம்ம அமுல்படுத்துகிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் சங்க வழி சம்பளம் தான் இயக்குநர்கள் தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்க வழி சம்பளம் வரும்போது அது ஒரு ஃபினான்ஷியல் இது வரும். அதனால் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பில்டப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களும் கட்டாயம் அவங்க வேலை செய்வதை பதிவு செய்யணும். இப்போ மற்ற சங்கங்கள்லாம் இப்போது என்னென்னா, எப்படி அவங்களோட ஃபண்டு கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு 1000 தான் பணம் கட்டுறாங்க. ஆனால் அது ஒரு 10 வருஷத்தில் 1 லட்ச ரூபாயாவது, 5 லட்சமாவது, 10 லட்சமாவது. இன்றைக்கி நம்ம சம்மேளனத்தில் 10 லட்ச ரூபாய் உதவித்தொகை கொடுக்குற, ஏதாவது ரிட்டையர்மெண்ட்டில் 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு மற்ற சங்கம் வளர்ந்துருக்கு. இப்போ உதவி நிர்வாகி ப்ரொடக்ஷன் நிர்வாகத்தில் ப்ரொடக்ஷன் நிர்வாகம் இருக்க அவங்களோ இல்லை டிரைவர்ஸ் யூனியன்லாம் இன்றைக்கி ரிட்டையர் ஆனால் 10 லட்ச ரூபா அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வசதியாக இருக்காங்க. வசதி எப்படி வந்திருக்குன்னா, எல்லா உறுப்பினரோட பணம் சிறு துளி தான், ஆனால் அது பெருவெள்ளமாக இருக்குது, அது ஓஷனாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம நிச்சயம் படம் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண போகணும். அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கு 2,000 ரூபாயும், ஒரு இயக்குனருக்கு 10,000 ரூபாயும் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம கட்டமாக பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இது ஒரு பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இதை அமல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம 26-27 ஜனவரி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்டு கலெக்ட் ஆகிறது என்ன மாதிரி சர்க்குலேட் ஆகுது முடிவு பண்ணி, அது 50,000 75,000 பண்ணலாமா, 1 லட்சம் பண்ணலாமா, 2 லட்சம் பண்ணலாமா, ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அவங்களுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இப்போ இது நல உதவி. இப்போ என்னன்னா, இதெல்லாம் இதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோமா? நம்ம சினிமாவுக்கு வந்தது மெடிக்கல் ஹெல்ப்புக்கும், இல்லை எஜுகேஷன் ஹெல்ப்புக்கும், இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனால் 1 லட்ச ரூபா கொடுங்க 50, அதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோம். நம்ம சினிமாவுக்கு வந்தது டைரக்ட் பண்ண வந்தோம். இன்னைக்கு ஒரு சிறிய நோட்டீஸில் வந்த நம்முடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. போட்டியோடு வந்தால் நம்ம ஒரு போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் நான், நம்ம சினிமாவில் நம்ம ஒரு டைரக்டர் போட்டி போடலாம். நம்ம படம் நல்லா இருக்கா, உங்கள் படம் நல்லா இருக்கா, பெட்டராக பண்ணுறதுக்கு வேணா போட்டி போடலாம். நமக்குள்ள போட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து.
ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம தப்பு என்ன நம்ம ரைட் என்னன்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ என்னன்னா, இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்ததால இப்போ பொறுப்பு அதிகமாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ வந்து பொறுப்பு அதிகமாயிடுச்சு. எப்பவுமே எங்கிட்ட வந்து செல்வமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களுக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்ரமன் வந்து இந்தந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வரீங்க, இப்படி நம்ம கேட்குறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன முடியுமோ, இப்போ 4 பேர் இருக்கோம், அதே மாதிரி ரவிக்குமார் இருக்கார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுவும் இணை இயக்குனர் துணை இயக்குனருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைனா கூட யாரும் சொல்லனா கூட என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்ன வேணுமோ எப்போ வேணால் நீங்கள் வரலாம் கேட்கலாம்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்ததால் நாங்கள் நிறைய ஜாக்கிரதையாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக எல்லா லாங்குவேஜும் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மற்ற மொழியிலையும் நீங்கள் போய் சேரணும் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் அசோசியேஷன் அப்படின்றதுல தான் தமிழ் இயக்குனர் சங்கமும் இருக்குது. அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதால தான் தெலுங்கு கன்னடம் ஹிந்தியெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன், அப்படி தான் பண்ணுறேன். அதனால் மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பெப்சி செயலாளர் திரு சாமிநாதன் அவர்களுக்கு நன்றி. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம இளவரசர் சார் சொன்னதும் நீங்கள் சொன்னதும் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இறந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நாங்கள் யாருக்கிட்டேயுமே காசு வாங்காமல் எங்கள் நிதியிலிருந்து மட்டுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நாங்கள் 50,000 ரூபாய் நிதி அறிவித்த உடனேயே கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு சிரமம் வந்தது. அதுக்காக நம்ம அதிகமாகவும் ஆசைப்படுறதில்ல, அதிகமாகவும் நம்மளால கொடுக்க முடியாது. பட் எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இவ்வளோ கொடுங்க அங்கே கட்டாயப்படுத்துறது இல்லை. அப்படி கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்ன பெஸ்ட் பெனிஃபிட் வந்து சேரணுமோ அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். இதுக்கு மீறி வந்து இன்னொன்று சொன்னீங்க நீங்கள், பெப்சிக்கு வந்து எங்களை கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணணும். நிறைய சமயத்தில் வந்து பெப்சி இயக்குனர் சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள் அங்கே வேலை செய்யலை. நாங்கள் இயக்குனர் சங்க தலைவரையே உங்களுக்கு 10 வருஷமாக கொடுத்துருக்குறோம். அந்த ஆள் வந்து ஹெல்த்து சரியில்லாமல் போகிற லெவலுக்கு நீங்கள் வந்து வேலை வாங்குறீங்க. அவர் தூங்க விட மாட்டேன்றீங்க. ஒரு சங்கம் மாற்றி ஒரு சங்கம் போட்டு டார்ச்சர் பண்ணி எங்கள் இயக்குனர் சங்கத்தை பற்றி இயக்குனர் சங்க தலைவராக இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கிற அவர் வந்து திங்க் பண்ண விடாமல் பண்ணுறீங்க.